வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சயின்ஸ் அண்டு சோசியல் அதுக்கான எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இந்த எக்ஸாம் நம்ம வைக்கிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டேரெக்டாக அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுறது தான் இந்த மாதிரி எக்ஸாம் நிறையா அட்டன் பண்ணோம்னா நமக்கு டவுட்டும் இருக்காது. நம்ம எந்த இடத்துல நம்மளை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம் நம்ம வைக்கிறோம். நாங்கள் இப்போ எக்ஸாமுக்குள்ள போகலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்குள்ளது? டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. கையில் நீங்கள் ஒரு பென்சிலோ பேனாவோ எடுத்துக்கோங்க. அப்படியே கொஸ்டின் சொல்ல ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக அதுக்குள்ள ஆன்சர் நம்ம பார்ப்போம். உங்களுடைய மார்க் என்னங்கிறது அதில் தெரியணும். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1911, 1913, 1915, 1917. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1861, 1862, 1863, 1864. வாஸ்கோட காமா இரண்டாவது முறையாக எந்த ஆண்டு இந்தியா வந்தடைந்தார்? 1301, 1401, 1501, 1601. டேனியர்கள் டானஸ்பெர்க் என எந்த இடத்தை அழைத்தனர்? கடலூர், தரங்கம்பாடி, வேலூர், திண்டுக்கல். மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருடன் யாருக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது? திப்பு சுல்தான், பாஜிராவ், அப்துல் ரஹீம், வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர்? லிங்டன் பிரபு, லீ பிரபு, காரன் வாலிஸ் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு. மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? எலிசா இம்பே, திருவாரூர் முத்துசாமி, என்.வி. ரமணா, ஏ.கே. சர்க்கார். பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1700, 1800, 1900, 1990. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? பின்லாந்து, இங்கிலாந்து, டென்மார்க், கிரீன்லாந்து. குறைவான காற்றழுத்த மண்டலம் டேஷ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது? HJKL. 1950 உலகின் மக்கள் தொகையில் 30% மக்கள் நகர மக்கள் தொகையாகும். 2050 இவை டேஷ் சதவீதமாக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது? 66, 67, 68 மற்றும் 69. இந்தியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படும் இடம்? கோவை, சேலம், சென்னை, திருச்சி. தாய் கண்டம் என்று அழைக்கப்படுவது? ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா. அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்தில் இருந்து பிரிக்கும் இடம்? அட்லஸ் மலை, இமயமலை, ஆண்டிஸ் மலை, சாஹேல். ஒளிச்செறிவின் SI அலகு? CB, CC, CD, CE. இரு நேர்கோடுகள் குறுக்கே வெட்டினால் உருவாகும் கோணம்? திண்ம கோணம், தளக்கோணம், ஸ்டேடியன், ரேடியன். ஒரு பாஸ்கல் என்பது 1 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 நியூட்டன் கியூப் 1 நியூட்டன் ஸ்கொயர் 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் 1 நியூட்டன் மீட்டர் பவர் 1 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுது டேஷ் குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் டேஷ் பிம்பங்களாக இருக்கும்? மாயப்பிம்பம், மெய்ப்பிம்பம், வளைவு பிம்பம், தலைகீழான பிம்பம்.
மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள். மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் தங்கம், வெள்ளி, தாமிரம், மரப்பலகை. ஒரு கலோரி என்பது 4100 ஜூல், 4200 ஜூல், 4300 ஜூல், 4400 ஜூல். தன்வெப்ப ஏற்புத்திறன் SI அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் -1, ஜூல் கிலோகிராம் பவர் 1 கெல்வின் -1, ஜூல் கிலோகிராம் பவர் -1 ஜூல் கெல்வின் பவர் -1. வெப்ப ஏற்புத்திறன் என்பது C' = lambda T, C' = Q, C' = Q divided by delta T, C' = Q divided by M into delta T. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் கில்பர்ட், எட்மண்ட் லேவ், தாமஸ் ஆல்வா, மைக்கேல் காலினஸ். ஒளியின் சமன்பாடு V = n lambda. இதில் லாம்டா என்பது ஒளி பயணிக்கும் தொலைவு, அதிர்வெண், அலைநீளம், வீச்சு. சோனிக் ஒலி என்பது 20 Hz முதல் 20000 Hz வரை உள்ளது. 20 Hz வரை 20 Hz விட குறைவு, 20 Hz விட அதிகம், 20 Hz மட்டும் கொண்டது. காந்த விசையின் அலகு மீட்டர், மீட்டர் பர் டெஸ்லா, டெஸ்லா, வீச்சு. மங்கள்யான் விண்கலமானது எந்த மாதம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? மங்கள்யான் விண்கலமானது எந்த மாதம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கைலாசம் வடிவு சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம், ராகேஷ் சர்மா. கடைசி கொஸ்டின். பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு 2 முறை பயணம் மேற்கொண்டவர்? நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் அல்ஸ்டரின், மைக்கேல் காலினஸ், சுனிதா வில்லியம்ஸ். இப்போ அப்படியே எல்லாத்துக்கும் உள்ள ஆன்சர் பார்ப்போம். நம்ம இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்குள்ளது? டெல்லி. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1862. வாஸ்கோ ட காமா இரண்டாவது முறையாக எந்த ஆண்டு இந்தியா வந்தடைந்தார்? 1501. டேனியர்கள் டானஸ்பெர்க் என எந்த இடத்தை அழைத்தனர்? ஆப்ஷன் பி, தரங்கம்பாடி. மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருடன் யாருக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது? திப்பு சுல்தான். இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி? திருவாரூர் முத்துசாமி. ஆப்ஷன் பி. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1900. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கிரீன்லாந்து. ஆப்ஷன் டி.
குறைவான காற்றழுத்த மண்டலம் டேஷ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி எல். குறைவுன்னா லோ, லோவோட லெட்டர் எல். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1950 உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 2050 இவை டேஷ் சதவீதமாக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. 68%. ஆப்ஷன் சி. இந்தியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படும் இடம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், சென்னை. தாய்கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் டி. அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்தில் இருந்து பிரிக்கும் இடம் அட்லஸ் மலை. ஆப்ஷன் ஏ. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு சி.டி. இரு நேர்கோடுகள் குறுக்கே வெட்டினால் உருவாகும் கோணம் தலகோணம். ஆப்ஷன் பி. ஒரு பாஸ்கல் என்பது 1 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் டேஷ் பிம்பங்களாக இருக்கும், மாய பிம்பங்களாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் வெள்ளி. ஒரு கிலோரி என்பது 4200 ஜூல். ஆப்ஷன் பி. தன்வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் -1. வெப்ப ஏற்புத்திறன் என்பது C' = Q/ΔT. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆப்ஷன் சி. ஒளியின் சமன்பாடு V = n λ. இதில் λ என்பது அலைநீளம். ஆப்ஷன் சி. சோனிக் ஒளி என்பது 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் கொண்டது. மனிதனால் காதில் கேட்கக்கூடிய ஒளியை தான் சோனிக் ஒளி அப்படின்னு சொல்றோம். காந்த விசையின் அலகு 27. ஆப்ஷன் சி. டெஸ்லா. டெஸ்லான்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டெஸ்லான்னு ஒரு கார் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. மங்கள்யான் விண்கலமானது எந்த மாதம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? செப்டம்பர். ஆப்ஷன் பி. ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கைலாசம் வடிவு சிவன். ஆப்ஷன் ஏ. பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு 2 முறை பயணம் மேற்கொண்டவர்? ஆப்ஷன் டி. சுனிதா வில்லியம்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம பக்கத்தில் உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.